நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள், கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் கவனம் அப்படிங்கிறத செயல்படுத்துது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். மீனராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஜென்ம சனியாக சனி பகவான் உள்ளே வந்துட்டார். இப்போ இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாருன்னா வக்ரமாகிறார். மீனராசிக்குள்ளேயே உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்குள்ளே வக்ர நிலையில் இருக்கார். அப்போ ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி இந்த மாதம் முழுவதும் கிட்டத்தட்ட நம்ம சனி வக்ரம் நிவர்த்தியாக தண்டியும் ஒரு விஷயத்தை செய்வதற்கு முன்னாடி என்ன பண்ணுங்கன்னா 1 முறைக்கு 4 முறை 5 முறை நிதானமாக யோசித்து முடிவெடுத்து செய்யுங்க அப்படிங்கிறதான் கொடுக்குற பாயிண்ட். இந்த மாதத்தில் வருமானம் கொஞ்சம் அதிகரிக்கும், கேட்ட இடத்துலேருந்து பணம் வரும், வேலையில் ஒரு மாற்றம் வரும், பொருளாதார முன்னேற்றம் வரும். எங்கேயாவது கொடுத்து வச்ச காசு வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா தேடி வந்து கொடுப்பதற்கான சூழ்நிலை கிரகங்கள் வாய்ப்பளிக்கிறது. பேங்கில் போட்டு வச்சுருந்த பணம் வரல, இன்சூரன்ஸ் கட்டி வச்ச பணம் வரல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு செயல்பாடை செயல்படுத்தக்கூடிய ஒரு மாற்றம். அதேபோல் குடும்பத்தில் ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை வந்துருச்சு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாத காலமாக ரொம்ப ஒரு டிப்ரெஷனில் இருக்கும், எங்களுடைய பார்ட்னரை எங்களால் புரிஞ்சுக்கிற முடியல, எங்கள் பார்ட்னர் எங்களுக்கு நன்மை செய்கிறாங்களா அல்லது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுக்காரா அப்படிங்கிறத எங்களால் அறிந்து கொள்ள முடியல அப்படின்னு கவலைப்பட்டீங்கன்னா உறுதியாக நம்முடைய மீனராசி என்பவர்களுக்கு ஒரு நட்போ அல்லது ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையோ இந்த மாதம் ஒரு அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். என்னை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவனால் புரிஞ்சுக்கல, இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னு நீங்கள் வார்த்தைகளால் சொல்லக்கூடிய அமைப்பு அதாவது ராசி பலன் மூலமாக கிரகங்கள் ரீதியாக இந்த மாத பலனில் உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம், புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான பாக்கியம் உண்டு.
தங்க நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? பணத்தை இப்படியா தங்க நகையில் போய் ஒரு முதலீடு செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சரியான காலகட்டம். தங்க நகைகள் உறுதியாக வாங்குவது மூலமாக உங்களுக்கு மாற்றம் உண்டு. இப்போ என்னென்ன விஷயங்களில் கவனமாக இருக்கணும்னா, அரசு சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அரசாங்கத்துக்கு எதிராக எந்த ஒரு தகவல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பரிமாறக்கூடாது என்பது உண்மை. உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுடைய ஒரு நிர்வாகத்திலேயோ அல்லது உங்களுடைய ஒரு கடையிலையோ எந்த இடத்துல உங்களுக்கு மேல் ஒரு அதிகாரிகள் இருக்காங்களோ அவங்க உங்களை டாமினேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பதுக்கான சூழ்நிலை உருவாகும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாகுது இல்லை ஆல்ரெடி இப்போ இருக்குன்னா நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைமை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு எனக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரம் தாங்கள் எந்த ஊரிலிருந்து பேசுகிறீங்கிறத எனக்கு அனுப்பிவிடுங்க. நான் உங்களுக்கு அனுப்பிவிட்டு குறைஞ்ச ஒரு 3 நாளில் இந்த நிலைக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறதுக்கான வழிபாடை உறுதியாக எடுத்து தரேன். நீங்கள் அதை மனதார பண்ணும்போது உறுதியாக மாற்றம் உண்டு. ஆனால் உங்கள் சுய ஜாதகத்தை தெளிவாக கேட்கணுன்னா உண்மையாகவே நீங்கள் என்ன பண்ணணும், அப்பாயின்மெண்ட் முதலே வாங்கிக்கிறணும். அப்பாயின்மெண்ட் வாங்கினப்புறம் தான் உங்களுடைய சுய ஜாதக ரீதியாக எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஓகேவா? இது வந்து அடிப்படையாகவே என்னை நம்பி நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்துருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரணுமேங்கிறக்காண்டி இந்த வழிபாடு சொல்லியிருக்கோம். ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் நடக்கும். மறதி கொஞ்சம் அதிகமாகும். அப்போ தான் 2 முறை பண்ணுற விஷயம்னு சொல்லுவோம். அப்போ மறதி கொஞ்சம் அதிகமாகும். மறதிங்கன்னு வரும்பொழுது உறுதியாக என்ன பண்ணணும், உங்கள் மனசை வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணிடணும். போய் கோயிலில் போய் வழிபாடு செய்கிறது, பிடிச்ச நண்பர்கள் தோழர்களிடம் பேசுவது, அல்ல பெற்ற தாய் தகப்பனிடம் உரையாடுவது, சகோதர சகோதரிகளிடம் பேசுவது, கணவன் மனைவியிடம் பேசுவது, மனைவி கணவனிடம் பேசுவது, இப்படி வச்சு கரெக்டாக உங்களுக்கு பிடிச்ச நபர் யாருன்னு ஃபில்டர் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமாக இருக்கும். தற்காலிகமாக அடுத்தவர்களுடைய விஷயங்கள் அடுத்தவர்களுடைய செயல்பாடு பற்றி அதிகமாக யோசிக்கிறதோ அல்லது அவர்களுடைய விஷயங்களை போய் முன்கூட்டியே போய் தலையிடுவதையோ நம்மளுடைய மீனராசி என்பர்கள் தற்போதாவது நிறுத்தி கொண்டால் மீனராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகங்கள் மாற்றத்தை முன்னேற்றத்தை உறுதியாக கொடுக்கும் என்பது உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட பொருளில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும் எல்லா மாநிலத்திலிருந்தும் எல்லா வெளிநாடுகளிலிருந்தும் அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும் வெளிநாட்டில் இலங்கையில் நிறைய நம்மளுடைய
சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் ஒரு சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அற்புதமான விஷயங்கள் என்னென்ன நடக்க போகுது, எதிர்பார்த்த மாற்றங்கள் உண்டா அல்லது எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனைகள் உண்டா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது துலாம் ராசிக்கு இயல்பான ஒரு அற்புதமான உங்களுடைய குணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீதி, நேர்மை, உண்மை, கடமை, பாசம், அக்கறை என்ற ஒரு தாரக மந்திரத்தை மனசுக்குள்ளேயே வச்சுருப்பீங்க. யாருக்கா ஒரு பிரச்சனை, யாருக்கா ஒரு சூழ்நிலை அப்படின்னா முடிஞ்ச அளவு பீரோலேருந்து எடு, முடியாத பட்சத்துக்கு அடுத்த பேங்க்லேருந்து வாங்கி கொடு, கடனை கொடு, அவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு பேசிடுவீங்க. ஏங்க உங்களுக்கு 1000 கடன் இருக்குங்க, எதுக்கு தேவையில்லாம் வேலை பார்க்குறீங்க, அவங்க எப்படினாலும் இருக்கட்டும்னா இல்லை, அவங்க நல்ல குடும்பம், நல்லா வாழ்ந்த குடும்பம், அவங்க கஷ்டப்படக்கூடாது, நம்ம அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கடன் வாங்கி கூட உதவி செய்கிற ஒரு ஆற்றல் செயல்பாடு உங்களுடைய நல் மனதுக்கு உண்டு என்பது கருத்து. அப்போ இவ்வளோ நல்ல மனசை வச்சுட்டு எதாவது கொண்டு போய் ஒரு விஷயத்தை செயல்படுத்திட முடியுமானா ஒரே ஒரு விஷயத்தை செயல்படுத்த முடியும். எவ்வளோ பெரிய சிக்கல்கள், எவ்வளோ பெரிய கவலைகள், எவ்வளோ பெரிய துன்பங்கள், எவ்வளோ பெரிய மிகப்பெரிய போராட்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் உதவி செஞ்ச அத்தனை பேரும் உங்களை மதிக்காமல் உங்களை விட்டு விலகினாலும் நீங்கள் செஞ்ச நல்ல விஷயங்கள் மூலமாக, இறை அருள் மூலமாக கடைசி பாயிண்டில் நுனி இலையில் தப்பிச்சேன் அப்படிம்பாங்கள்ல, அந்த வார்த்தை உங்களுக்கு அதிகமாக பொருந்தும். நீங்கள் அப்படிப்பட்ட செயல்பாடு, அப்படிப்பட்ட மனப்பக்குவம் தான் உங்களுடைய இயல்பான தன்மை.
அப்போ நீங்கள் என்ன விஷயத்தில் கொஞ்சம் கேரிங்காக இருக்கணும்னா, ஒரு பார்ட்னர்னு சொல்லி ஒரு பிஸ்னஸை யாரையா சேர்க்குறீங்க, அல்லது உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காதல் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா, உறுதியாக இயல்பாகவே துலாம் ராசி என்பவர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக நிதானமாக யோசித்து முடிவு எடுக்க வேண்டும். அவசரப்பட்டு மட்டும் உங்களுடைய செயல்பாடை நீங்கள் செஞ்சிட்டா நீங்கள் உறுதியாக லாக் ஆகிருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை. சரி, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகுது அதை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளில் நல்ல மாற்றம் உண்டு, அரசாங்க உதவி உண்டு, அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுத்திங்கன்னா உறுதியாக பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பல நாட்களாக அவதிப்பட்டு வந்த கஷ்டப்பட்டு வந்த வியாதியோ அல்லது பிரச்சனையோ அல்லது கடன் பிரச்சனையோ மனசை போட்டு உருக்கி எடுக்குது, நிறையா காசு விரயமாகிக்கிட்டே இருக்குது. அதான் ஒரு பாட்டு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உழைச்சி பார்த்தேன் ஆனால் உழைச்சி கையில் வாங்கின காசு பையில் வைக்கிறதுக்கு முன்னாடி காணாமல் போச்சு, கையில் வாங்கினேன் பையில் வைக்கலை, காசு போன இடம் தெரியல அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாட்டு எனக்கு கொஞ்சம் சரியாக பழைய பாட்டுனாலும் வரல. ஸோ அப்படிப்பட்ட வார்த்தைக்கு சொந்தக்காரர் நீங்கள். நல்ல கடின உழைப்பாளி, நல்ல கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, நல்ல தொழில் பார்க்குறீங்க, நல்ல வேலை பார்க்குறீங்க. ஆனால் என்னென்னா, 1,00,000 ரூபா வந்தாலும் 1,00,000 ரூபா வாங்கி போய் எப்படியா வீட்டில் வச்சு ஒரு சேவிங்ஸ் வச்சுடுவோம் அப்படின்னு நினைக்கும்போது அந்த பணம் எங்கே போகுதுன்னே தெரியாது. திடீர்னு ஒரு விரைய செலவு, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு யாருக்கா உதவி செய்கிறேன் அப்படின்னு அள்ளி கொடுத்துட்டு மறுபடியும் ஒவ்வொரு மாதமும் கணக்கு போட்டு இதை செய்ய வேண்டிய சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்களில் அதிகமாக ஏற்படுது. ஸோ அந்த நிலையிலிருந்து இப்போ ஒரு மாற்றம் உண்டு. தொழிலாளர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. நீ ஒரு முதலாளியாக இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனி நடத்துகிறீங்க அல்லது ஏதாவது ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா, உங்களுடைய கட்டளைக்கு உட்பட்டு உங்களுடைய செயல்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து உங்களுடைய தொழிலாளர்கள் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். நிறைய கடன் வாங்கிட்டோம், கடன் பிரச்சனை எப்படா அடையும், என்ன பண்ணு தெரில, எப்பா சாமி என்னால் சம்பிக்க முடியல அப்படிம்பாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி கடன் சுமையிலேருந்து நீங்கள் மீள முடியவில்லை, கடன் பிரச்சனை எப்படியாவது மீண்டணும். அவர் இலங்கை வேந்தனே கண் கலங்கினாராம், இப்போ நானாக ஏமாத்திரம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த மாதம் கடன் அடைப்பதற்கான முயற்சிகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் என்பதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, ஒரு இரக்க குணம், கவலைகள் அப்படின்னு சொல்லி யாராவது உங்கள்கிட்ட உதவி கேட்டு வந்தாங்கன்னா, அல்லது ஃபோன் மூலமாகவே இப்போ நிறைய உதவிகள் கேட்குறாங்க, அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க, இந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு ஏதாவது உதவி செய்யுங்க, படிப்புக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நிறையா பேர் கேட்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு எதுவும் கேள்வி வந்தால் ரியாலிட்டியை உணர்ந்து உதவி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் ஆடம்பர பொருட்கள் வாங்கும்பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், அவசரப்பட்டு வாங்கிடக்கூடாது. அந்த விலை வந்து எந்தெந்த கடைகளில் என்னென்ன ரேட் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை நீங்கள் செக் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுக்கு மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு. எந்த விதமான தடைகளிலிருந்தும் தகர்த்தெறிந்து உங்களுக்கு இறை அருள்மமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது வந்து ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம், லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன்,
நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம வந்து ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதுபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருப்பார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்கள்லாம் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போது, எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதாவது மகர ராசிக்காரங்க பொதுவாகவே உங்கள்கிட்ட ஒரு இயற்கையான குணம் உண்டு. அன்பு, பாசம், அக்கறை, காதல் என்ற வார்த்தைக்கு பணிந்து போபவர்கள் தான் நீங்கள்.
ஆனால் துரோகம் ஒருத்தவங்க செஞ்சிட்டாங்க, இல்லை உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க காலி. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு 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 எப்படியாவது செயல்படுத்தி தான் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீங்க. அது நீங்கள் மனசார நினச்சிட்டா மட்டும்தான் இந்த விஷயம். இல்லை போகிறான் போ, எப்படினாலும் போட்டும், நமக்கு துரோகமே பண்ணிட்டு போட்டுமே, என்ன நாள் செஞ்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. அதுக்கப்புறம் வம்பு சண்டை இழுத்துட்டாங்க அப்படின்னா பதிலடி கொடுக்கலைன்னா அவங்களால முடியாது. எப்படியா நம்மகிட்ட வம்புழுத்துட்டேன், அவனுக்கு பதிலடி கொடுக்கணும் பதிலடி கொடுக்கணும். அந்த வேகம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும், குதிரை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படியே முடியாதரா அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கும். மற்றவர்களுக்கு ஒரு பிரச்சனை, உடன் பிறந்தவர்களுக்கு ஒரு பிரச்சனை, அல்லது தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு ஒரு பிரச்சனைனா என்ன உருவாகுது, என்ன ஒரு பொருள் போகுது, இல்லை என்ன வீடு போகுது, என்ன உயிரே போகுதுனாலும் பரவாயில்ல, அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற இயற்கையான குணம் தான் உங்களுக்கு. இப்படிப்பட்ட ஒரு நல்ல பண்புகள் கொண்ட நம்மளுடைய மகர ராசிக்காரர்களாகிய நீங்கள் இந்த மாதத்தில் வீட்டில் சுப விரய செலவுகள் ஏற்படும். சுப செலவுனாலே விரயம்தான். ஏன்னா நம்ம கையில் உள்ள பொருளையோ நம்ம கையில் உள்ள ஒரு பணத்தையோ நீங்கள் செலவழித்து ஒரு சந்தோஷத்தை பெற போகிறீங்கன்னா அது சுப செலவு. அதே மருத்துவத்துக்கு போய் கொடுக்க போகிறீங்கன்னா அது என்ன சொல்கிறது, விரைய செலவுலேயே அசுப செலவுன்னு சொல்லுவோம். அதனால் ஒரு நன்மையும் கிடைக்காது. கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும். இந்த மாதம் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகம் உண்டு. புதிய வண்டி வாங்கணும் ஆசைப்படுறீங்கன்னா வாங்குவீங்க. புதுசாக புல்லட் வாங்கி தான் ஓட்டுவான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு பிடிச்ச ஒரு வண்டி வாங்கக்கூடிய காரோ வண்டி வாகனமோ 2 சக்கரமோ 4 சக்கரமோ எத்தனை சக்கரமாக இருந்தாலும் பரவாயில்லையா வண்டி வாங்குவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கிரக அமைப்புகள் உங்களுக்கு உண்டு. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்பட்ட பிரச்சனை, போராட்டம், கவலைகள், அல்லது என்னை புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலை யார் மகர ராசி என்பவர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ உறுதியாக உங்களுடைய காதலை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, உங்களுக்கு அக்கறையாக இருப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் கிரகங்கள் கொடுக்கின்றன. விரைய செலவுகள் என்று பார்க்கும்போது சுப செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். விரைய செலவில் அசுப செலவுகள் உங்களுக்கு உறுதியாக இந்த மாதத்தில் தேவையில்லாத மருத்துவ செலவோ தேவையில்லாத பிரச்சனையோ உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஆன்லைன் வர்த்தகம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் நம்மளுடைய மகர ராசி என்பவர்கள் உறுதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புண்டு. பணம் உங்களுக்கு கேட்டத்தில் கிடைக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நீங்கள் கவனமாக இருப்பதாக இருந்தால் மற்றவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயங்களையோ மற்றவர்களுடைய செயல்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் கவலைப்படக்கூடாது. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தவர்களுக்காக கவலைப்பட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்காக ஒரு கவலைப்பட்டு எங்கேயா நிற்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்களுடைய குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனம் செலுத்துங்க. கொஞ்சம் அதிகமான மறதிகள் வரும். இந்த மறதியை கண்ட்ரோல் பண்ணணுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா எனக்கு கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பேர், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு இந்த கேள்வி, அதாவது மறதியை சரி செய்வதற்கான வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் மற்றும் உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன்ஸ் என்று சொல்லக்கூடிய மலர் மருத்துவம் சம்பந்த செயல்பாடுகள் மூலமாக மாற்றத்தை கொடுப்பதற்கு நான் காத்திருக்கிறேன். உறுதியாக உங்களோட டீட்டெயில்ஸை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க, தெளிவாக சொல்லிடலாம். ஓகேவா? தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார்,
இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட போனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதுபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள், பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம், முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் பார்த்திங்கன்னா சூரியன் 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் மட்டும்தான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசிலாம் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாய் உட்காந்துருக்கார். வக்ரமாய் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாய் ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு
ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்களில் மாற்றத்தை கொடுக்க போகுது. மாற்றத்தை எங்கெங்கே கொடுக்க போகுது? கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலமாக மன அழுத்தத்தை தான் அதிகமாக கொடுத்துருக்கேன். அதுவும் கிட்டத்தட்ட சிம்ம ராசியில் உள்ள மக நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம், அதிகமான போராட்டங்கள் அப்படிங்கிறது கிரக ரீதியாகவே ஏற்பட்டிருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்த சிம்ம ராசி என்பர்கள் புரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய வேகம், விவேகம், ஆற்றல், செயல்பாடு எல்லாமே சரியான முறையில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். நீங்கள் நேர்மையாக நடக்கணும்னு ஆசைப்படுவீங்க, கூட இருக்கவங்களும் அப்படி இருக்குன்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் இப்பயும் சொல்கிறோம், எப்பயும் சொல்லுவேன், உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய நட்பு, உறவு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் சொல்கிற விஷயங்களை எதிர்மறையாக செயல்படுத்த வேண்டிய சூழ்நிலை கிரக அமைப்பில் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசியில் யார் உட்காந்துருக்கான்னு நல்லா பாருங்கள். கேது பகவான் உட்காந்துருக்கார். கடந்த கிட்டத்தட்ட கேது பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும், ராகு கேது பயிற்சி வீடியோ பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருப்போம். கேது பகவான் ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்கார்? ராகு உட்காந்துருக்கார். இங்கே தலைன்னா அங்கே வாள், அங்கே வாளுன்னா இங்கே தலை. அப்படிங்கிற மாதிரி தான் நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுங்கிற விஷயங்கள் இயங்கும். அப்போ இந்த விஷயங்கள்லேருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என விருப்பப்பட்டால், உறவு நல்ல ஒரு ஒற்றுமையாகணும், அல்லது பொருளாதார விஷயங்களில் தடை ஏற்பட்டிருக்கு, நீங்களாம் வாண்டடாக ஒரு ஓடாத பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டீங்க, அந்த பஸ்ஸை நகர்த்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஐ மீன் என்னென்னா சிம்ம ராசி என்ன நட்சத்திரங்கிறதையும் உங்களுடைய வயதை மட்டும் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு அதற்கேற்ற ஒரு வழிபாடை சொல்கிறேன், ஓகேவா? அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு மாற்றம், முன்னேற்றம், தடைகள் இல்லாத ஒரு செயல்பாடு ஏற்படும். இது பொதுவாக உள்ள கருத்து. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக யோசித்து இதை பண்ணலாமா, இதை பண்ணால் நன்மை கிடைக்குமா, இதை பண்ணுறதுக்கு நம்ம பல முயற்சி எடுத்துட்டோமே, தடையாகவே இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த காரியத்தில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். உங்களுக்கு அத்தனை விதமான பிரபஞ்ச சக்தியும் உதவி உங்களுக்கு கொடுத்து உங்களால் முடியுங்கிற தன்னம்பிக்கை மீண்டும் உங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பாக்கியம், செயல்பாடுகள் ஏற்பட போகுது என்பதை பார்க்குறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வேலையில் ரொம்ப அழுத்தம், போராட்டம், எனக்கு வேலை பார்க்கவே பிடிக்கல, இந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல, என்ன புரிஞ்சுக்கிறவே மாட்டேங்காங்க அப்படின்னு வருத்தப்படுற சிம்மராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா, உறுதியாக பிடிக்காத இடத்திலிருந்து வெளியே வந்து பிடித்த இடத்தில் நீங்கள் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அமைகிறது. அது எப்படி இருக்கலாம்னா, ஒன்று அதே கம்பெனியில் நீங்கள் அடுத்த கட்ட ஒரு பதவி உயர்வு வாங்கலாம், அல்லது உங்கள் கம்பெனியிலேருந்து வெளியே போன ஒரு சகோதர சகோதரிகள் யாராவது ஒரு நட்பின் ரீதியாக அவங்க கம்பெனிக்கு உங்களை கூட்டுக்குள்ள வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுல்ல, நல்ல விஷயமாக நடக்க போகுது. அப்போ நான் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கணுமா அந்த வட்டம் அப்படின்னா, உண்மையாகவே கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய், ராசியில் கேது. அப்போ எங்கேயா போய் நான் முடிச்சு கொடுத்துருவேன், என்னால் முடியும் அப்படிங்கிறத இந்த மாதம் முழுவதும், அதாவது இந்த மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதத்தின் இறுதி வரையும் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை முடிவெடுத்துக்கோங்க. பணம் கொடுக்கறது, வாங்கிறது தயவுசெய்து வேண்டாம். அதாவது கடனாக நான் சொல்கிறது. அப்புறம் எப்படிங்க ஒரு பொருளை வாங்க முடியும்லாம் கமெண்ட்ஸில் போடுவீங்க. நம்ம மக்கள் ரொம்ப மிகப்பெரிய சிந்தனையாளர்கள், ஓகேவா? ஸோ அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, யாருக்கா கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னாலும் தயவுசெய்து கொடுக்க வேண்டாம். யார்கிட்டயா கடன் வாங்குவதாக இருந்தாலும் ரொம்ப யோசித்து வாங்குங்க. ஏன்னா லாக் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஒரு சின்ன தொகை பெரிய விஷயம் கிடையாது. ஒரு பெரிய தொகை யாராச்சும் உங்களை அதை பண்ணு இதை பண்ணு, வேண்டாம், பொறுமையாக இருக்கேன். ஆவணி 17, அதாவது ஆவணி மாதம் பிறந்த பிறகு கிட்டத்தட்ட சூரியன் உங்களுடைய ராசிக்குள்ளே வரந்தனியும் ஒரு 17ஆம் தேதி வரையும் பொறுமையாக இருங்க. புதிய முயற்சிகள் என்பது சிந்தனையாகவே வச்சுக்கோங்க.
செயல்படுத்துவதற்கு ஆவணி பிறந்த பிறகு நீங்கள் செயல்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றம் உறுதியாக உண்டாகும். அதேபோல் இன்னொரு விஷயத்தையும் நம்மளுடைய சிம்மராசி என்பர்கள் கடைபிடிக்கணும். சகோதர சகோதரிகள் என்ற செயல்பாடுகளில் அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட கோபமாக பேசினாலோ சில விவாதங்கள் பண்ணாலோ விட்டு கொடுத்து போயிடணும். ஓகே, ஏன்னா உங்களுக்கு விட்டு கொடுத்து போகிறதுங்கிறது மலை மேலே இருந்து குதிக்கிறதுக்கு சமம். மலை மேலே இருந்து குதிக்கிறதுக்கு சமம். ஏன்னா நீங்கள் அந்தளவுக்கு ஒரு சரியான முறையில் இருக்கும்போது உங்களை பிடிச்சி அப்படியே தள்ளி விட்ட மாதிரி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பரவாயில்ல, யாருக்காக விட்டு கொடுத்து போகிறோம்? நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிக்கான விட்டு கொடுத்து போகிறோங்கிற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கோங்க. அடுத்த மாதம் அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. தன்னுடைய செயலில் உள்ள தவறை அவங்க உணர்ந்து உங்கள்கிட்ட என்ன செய்வாங்கன்னா, ஒரு அன்பாக பாசமாக செயல்படுத்துவதற்கான சூழ்நிலை அல்லது மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை கூட அவங்களுக்கு ஏற்படலாம். ஓகேவா? அதனால் இந்த மாதம் விட்டு கொடுத்து போங்க. உங்களுடைய வாழ்க்கை மிக பிரகாசமாக இருக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வரும். வெற்றி உண்டு, மகிழ்ச்சி உண்டு. பாதுகாப்பான சூழ்நிலையை மட்டும் செயல்படுத்தினா என்றுமே நிம்மதியான சூழ்நிலை வரும் என்பது நிதர்சனமான உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும் உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல. அதுக்காண்டி தனிப்பட்ட போனில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளுடைய யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையிலாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதுபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2025ஆம் ஆண்டு கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களில் மிக கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும், நினச்ச நல்ல விஷயங்கள் எதுவும் நடக்குமா, இந்த மாதமாவது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்துடாதா, ஒரு சில விஷயங்கள் நான் மனசுக்குள்ளே வச்சுருக்கேன், அது நடந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு சில எதிர்பார்ப்புகள்
பல பிரச்சனைகளிலிருந்து வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிற எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிற அத்தனை விதமான செயல்பாடுகளும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கப் போகிறது. அப்போ கிரகங்கள் எங்கெங்கே இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். அதாவது மாத பலன் அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு யாரை மேன்மைப்படுத்துவோம் முதன்மைப்படுத்துவோம் அப்படின்னா சூரிய பகவானை தான் நம்ம அடிப்படையாக வச்சு தான் நம்ம மாத பலன்கள் பார்ப்போம். இந்த ஆங்கில மாத பலன்களில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 2 ராசிக்கு கிடப்பார். தமிழ் மாதத்தில் வந்து மட்டும்தான் சூரிய பகவான் ஒரு ராசியிலிருந்து கிட்டத்தட்ட 30 நாட்கள் 31 நாட்கள் வந்து ஒரே ராசியில் உட்காந்துருப்பார். ஆனால் ஆங்கில மாதம் அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கும்பொழுது சூரிய பகவான் 2 ராசியில் நகர்ந்து செல்வார். அப்படிங்கும்பொழுது இந்த சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எந்தெந்த இடத்துல இருக்கிறாரோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய முடியுங்கிறது கணக்கு. அப்போ சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஆரம்பத்தில் கடக ராசியில் இருப்பார். 17/8/2025 முதல் சிம்ம ராசிக்குள்ளே நுழைஞ்சிருவார். புதன் பகவான் வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியில் தான் இருப்பார். செவ்வாய் கன்னி ராசியில் இருப்பார். கேது பகவான் சிம்மத்திலும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ராகு பகவான் கும்ப ராசியிலும் அமர்ந்திருக்கிறார். சனி பகவான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீன ராசியில் தான் இருக்கார். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, வக்ரமாகி உட்காந்துருக்கார். வக்ரமாகி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் வக்ரமாகி ரிவர்ஸில் உட்காந்துருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே போல் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே தான் இந்த மாதத்தில் இருப்பார் அப்படிங்கிறது கணக்கு. அதுக்கடுத்து சுக்கிர பகவான் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் 21ஆம் தேதி 8ஆம் மாதம் 25 வரையும் என்ன பண்ணுவார்னா மிதுன ராசியில் பயணிப்பார் அப்படிங்கிறது கிரகங்களுடைய அமைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த கிரகங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதத்தில் கோச்சார பலன்களுடைய அமைப்பில் 20% உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போது. வாங்க உங்களுடைய ராசிக்கான முழு பலன்களை நீங்கள் பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன? இந்த மாதம் நீங்கள் என்னென்ன விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்களில் சிறப்பாக இருக்கலாம் என்பதை பற்றி பார்க்கணும். அதாவது தனுசு ராசி என்றாலே பல நபர்களின் முன்னேற்றத்துக்கு பாதை காட்டக்கூடிய ராசி நபர்கள் தான் நீங்கள். உங்கள்கிட்ட வந்து ஒரு வாழ்க்கையில் நான் முன்னேறணும், நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வழிகாட்டுங்கன்னு வந்து கேட்டுட்டா போதும், அப்படியே குருவாக இயங்குவீங்க. எப்படி நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் நமக்கு வந்து என்னதான் சம்பளம் வாங்கினாலும் தன்னுடைய குழந்தைகள் முதன்மையான குழந்தையாக வரணுங்கிறக்காண்டி பல கஷ்டங்கள், பல போராட்டங்கள், பல கவலைகள் இருந்தாலும் அதை மறந்துட்டு தன்னுடைய குழந்தை செல்வங்களுக்கு, தன்னுடைய மாணவ செல்வங்களுக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுக்காங்களோ அதே மனப்பக்குவத்துடன் நீங்கள் உங்களோட இருக்கிற சக தோழர்களுக்கு, தோழிகளுக்கு, உறவில் உள்ள நண்பர்களுக்கு, அதே போல் உங்கள் உடன் பிறந்த நபர்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் என்றால் நீங்கள் தான் சரியான வழிகாட்டக்கூடிய ஒரு கைடு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் உங்களுடைய வார்த்தைகளை உள்வாங்கி யார் செய்கிறாங்களோ அவங்க வெற்றியை தான் காணுவாங்க, தோல்வி அடையவே மாட்டாங்க. அதாவது என்ன சொல்லணும்னா, தூக்கி விட்ட ஏணியாக தான் இருந்திருக்கீங்க, என்றைக்கு தள்ளி விட்ட நபராக நீங்கள் இருந்ததே கிடையாது. ஆனால் உங்களை கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலையில், குடும்பத்தில் புரிஞ்சுக்கிட்டு உங்கள் மேலே பாசம் வச்சாங்களான்னா கடந்த காலங்கள் அதெல்லாம் இல்லை. ஏதோ ஒரு வாழ்க்கை, ஏதோ ஒரு விஷயம், போது வாழ்க்கை அப்படின்னு தான் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது கணக்கு. ஸோ இந்த கிரகங்கள், கோச்சார கிரகங்கள் தான் இந்த விஷயங்களை செயல்படுத்துது 20%. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் என்று சொல்லுவோம். அந்த சுய ஜாதக ரீதியாக உள்ள விஷயங்கள் தான் பர்ஃபெக்டாக நம்ம பார்க்க முடியும். அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் இந்த மாதத்தில் கொடுக்குற ஒரு அற்புதமான செயல்பாடு என்ன, என்னென்ன நன்மையெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னா, புரிந்து கொள்ளாமல், உங்களை அறிந்து கொள்ளாமல் யாரெல்லாம் காயப்படுத்தின நபர்கள், சகோதர சகோதரிகளாகவோ அல்லது உங்களுடைய நட்பின் ரீதியாக உங்களை உபயோகப்படுத்திட்டு மிஸ்யூஸ் பண்ண நபராக யாராக இருந்தாலும் சரி, அவங்க உறுதியாக அவங்கள தேடி வருவாங்க. உங்கள்கிட்ட தன்னுடைய தவறுக்கான தப்பை உணர்ந்து, தவறை தானே உணர்ந்து உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்கான வாய்ப்பு அல்லது புரிதலுடன் உங்களிடம் சரணடைவதற்கான வாய்ப்பு உண்டாகும்.
செய்யாத குற்றத்துக்கு, செய்யாத விஷயங்களுக்கு தண்டனை அனுப்பிக்கிறேனே, எனக்கு இந்த குடும்பத்தில் ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா, இந்த உறவுலேருந்து எனக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்காதா அப்படிங்கிற ஏக்கமும் கவலையும் உங்களுக்கு இருக்கு என்றால், உறுதியாக கோச்சார கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு இந்த தடுமாட்டத்துக்குரிய விஷயங்கள், அங்கீகாரத்துக்குரிய விஷயங்கள் கிரகங்கள் வாய்ப்பளிக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. பிரிந்த குடும்பம் கூட ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. எனக்கு உனக்கு செட் ஆகாது, நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்கேன் அப்படின்னு கோவப்பட்டு வெளியே வந்த எந்த குடும்பமாக இருந்தாலும் உறுதியாக ஒன்றிணைவதற்கான சூழ்நிலை ஏற்பட போகுது. தானம் தர்மங்கள் என்று சொன்னால் அதற்கு முதன்மையான நபர் நீங்கள் தான். கோவிலில் தானம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு பக்கத்தில் உள்ள முதியோர் இல்லங்களுக்கு, ஊனமற்றவர்களுக்கு, வயதான ஒரு ஊனமற்றவர்களுக்கு, அல்லது சாலையோரம் இருக்கும் ஊனமற்றவர்களுக்கு உதவி செய்வதாக இருந்தால் கர்ணனாக செயல்படுவீர்கள். எப்படி தன்னுடைய ஆப்போசிட் பார்ட்டி உதவி கேட்டாலும் தன்னுடைய நெஞ்சு கிழிச்சிட்டு கேடயத்தை கொடுத்த கர்ணனாக, ஒரு வள்ளலாக, ஒரு அற்புதமான ஒரு நபராக நீங்கள் செயல்படுவதற்கான ஆற்றல் சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது. அப்போ நீங்கள் இந்த மாதத்தில் இவ்வளோ நன்மை கிடைக்கல. நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு என்ன ஒரு வாய்ப்பு இருக்குன்னா, தங்க நகைகள் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. தங்க நகைகள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உண்டாக போகுது. நம்முடைய தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரக்காரர்கள் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 2.5 மாதமாக ஒரு இடத்துல நிலையாக நிற்க முடியல. ஒரு அடியே தடுமாற்றம், சின்ன சின்ன ஒரு அழுத்தம் 2.5 மாதமாக இருக்குது. இது உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் முடிஞ்சது. இந்த மாதம் எண்டுக்குள்ளே ஒரு மாற்றம், கிரகங்களுடைய சில மாற்றங்கள் ஏற்படும். அதற்கப்புறம் ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டு. சரி, இவ்வளோ நன்மைகள் இருக்கே, இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். ஏதாவது சொன்னாங்க, அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன், நோ 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 நோ, நீங்கள் நிதானமாக இருங்க, அவசரப்படாதீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ், நம்மளுடைய தனுசு ராசியில் யாராவது ஆன்லைன் பிஸ்னஸ் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அவசரப்பட வேண்டாம். பணத்தை ரெட்டிப்பாயிரும், 3 மடங்காக தரேன், 5 மடங்காக தரேன், லாபம் அதிகமாக கிடைக்கும், இப்படி எந்த மாய வலை உங்களை விரித்து உழ வைக்கணும்னு நினச்சாங்கன்னா பாய் பாய் டாட்டா சியோ அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருங்க. நல்லது, வாழ்க நலமுடன், வெற்றி 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 அப்படின்னு போய்கிட்டே இருங்க. அவங்க பேச்சை கேட்டு அவங்களோட செயல்பாடை நீங்கள் ரியலாக புரிஞ்சுட்டு போகும்போது தான் உங்களுக்கு வில்லங்கம், பிரச்சனை, தேவையில்லாத குழப்பம் என்ற சூழ்நிலை அமைகிறது என்பது உண்மை. தற்போது வரை உங்களுடைய ராசிக்கான பொது பலன்கள் பார்த்துருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா உண்மையாகவே ஒவ்வொரு மாத பலன்களையும் நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு 20% தான் இது ரியாலிட்டியாக உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அது முன்னேற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு கவனத்துக்குரிய விஷயமாக இருந்தாலும் சரி, ஒரு 20% தான். இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம்னு சொல்லி இருக்குது. அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் நீங்கள் பிறக்கும்பொழுது உங்களுடைய லக்னம் என்ன, உங்களுடைய லக்கண புள்ளி அப்படின்னு சொல்லுவோம். லக்னம் என்ன புள்ளி சாரத்தில் வாங்கியிருக்கு, சாரநாதன் யார், அதே போல் தசாபுத்திநாதன் யார். இப்போ உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு ரீதியாக நீங்கள் என்ன விஷயத்துக்காக எதிர்நோக்குறீங்களோ அந்த செயல்பாடுகள் நடக்குமா, அல்லது வேறு எதுவும் தடைகள் ஏற்படுமா, இப்படிங்கிற அத்தனை விதமான விஷயங்களையும், உங்களுடைய மனதில் உள்ள அத்தனை விதமான கேள்விகளையும் மிக தெளிவாக கிட்டத்தட்ட இங்கிட்ட ஒரு 20% போக 80% செயல்பாடை நீங்கள் முழுசாக நல்லா தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. கட்டாயமாக உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதிலளிக்க நான் காத்திருக்கிறேன். அதே போல் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நம்ம கீழே போட்டிருக்க நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆஃபீஸில் வேலை பார்க்குற அலுவலக பணியில் உள்ள ஸ்டாஃப் தான் அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்ககிட்ட உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிடுங்க. அவங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேச முடியும். அப்போ உங்களுக்கு தெளிவான பதில்கள் சொல்ல முடியும். அதனால் ஃபோன் அட்டன் பண்ணுறது லேடியாக இருக்காங்களே, வேறு யாராவது இருப்பாங்களோ அப்படின்னு யோசிக்க வேண்டாம். நம்ம ஸ்டாஃப் போட்டிருக்கோம். ஏன்னா தொடர்ந்து நம்ம ஜாதகம் பார்த்துருக்கும்போது கால்ஸ் நிறையா வருது. அப்போ நம்மளால் அட்டன் பண்ணி அந்த கால்ஸை ஃபாலோ பண்ண முடியல.
அதுக்காண்டி தனிப்பட்ட முறையில் கிளைண்ட்டை பார்க்கும்பொழுது, அதான் நீங்கள் என்கிட்ட பேசும்பொழுது என்னுடைய நம்பருக்கு வர்றதுக்கு முன்னாடி கம்பெனியில் ஃபாலோ பண்ணிட்டு என்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கேளுங்க. அவங்க தெளிவான உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் என்னை கான்டாக்ட் பண்ணலாம். அதாவது கிட்டத்தட்ட இந்த நம்மளோட யூடியூப் சேனல் மூலமாக எல்லா ஊர்களிலிருந்தும், எல்லா மாநிலத்திலிருந்தும், எல்லா வெளிநாடுகளிலிருந்தும், அமெரிக்கா முதல் ஆஸ்திரேலியாவிலேருந்து, சிங்கப்பூர்லேருந்து, மலேசியாவிலேருந்து, கர்நாடகாவிலேருந்து, இன்னும் விட்டு போன அத்தனை விதமான பகுதியிலிருந்தும், வெளிநாட்டில் இலங்கையெல்லாம் நிறைய நம்மளுடைய சகோதர சகோதரிகள் நம்மகிட்ட பேசியிருக்காங்க. அப்படி இதெல்லாம் செயல்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சம் நான் உங்களிடம் பேசுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் உங்களுடைய ஆதரவு கொடுங்க. அதேபோல் கீழே உங்களுடைய கமெண்ட்ஸ், நல்ல விதமான கமெண்ட்ஸை கொடுங்க. நான் உங்களுடைய கமெண்ட்ஸை எதிர்பார்க்குறேன். ஓகேவா? அதே போல் நீங்கள் விருப்பப்பட்டால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை அன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.